இந்த செஷன்ல நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்காக ப்ரியாம்பிள் இருக்கு, நம்மளுடைய ப்ரியாம்பிள் ஆகப்பட்டது இட் ரிசம்பிள்ஸ் தி டிக்ளரேஷன் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அப்போ ப்ரியாம்பிள் ஆகப்பட்டது இட் இஸ் அ கீ டு தி மைண்ட்ஸ் டு த மேக்கர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ப்ரியாம்பிள் ஆகப்பட்டது எந்த காரணத்தை கொண்டும் லெஜிஸ்லேட்டர்ஸோட பவர்ஸை தடுக்காது. அதுதான் முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. It was urged that the preamble cannot be amended. Fundamental features பாதிக்கிற மாதிரி preamble இருக்கக்கூடிய விஷயத்தை அமெண்ட் பண்ண முடியாது. 1976ல தான் preamble ஒரே ஒரு வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்திரா காந்தி அம்மையார் டைம்ல. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சப்ஜெக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்தியன் பாலிட்டி ஆகப்பட்டது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக நம்ம இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நம்ம முக்கியமாக பார்த்தது ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள், அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனா அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துருக்கோம். நம்மளுடைய லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் 8th எடிஷன் புக்கில் பேஜ் நம்பர் 46 நீங்கள் எடுத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள் அப்படின்னு இருக்கும். இது போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பட் இந்த கிளாஸுக்கு தொடர்ச்சிக்காக நம்ம திருப்பி இதை பார்ப்போம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள், ப்ரியாம்பிளுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்காக ப்ரியாம்பிள் இருக்குது, அது எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அப்படி பார்க்கும் பொழுது த ப்ரியாம்பிள் எம்பாடிஸ் த பேசிக் ஃபிலாசபி அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ். ப்ரியாம்பிள் எனேபிள்ஸ் பேசிக் ஃபிலாசபி அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் ஆகப்பட்டது பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ் மூணுமே கவர்டு. அதாவது ப்ரியாம்பிளில் பேசிக் ஃபிலாசபியாக இருக்கக்கூடியது பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ஃபிலாசபிஸ் மூணுமே கவர்டு. இது வேல்யூஸும் இதிலிருந்து டிரைவ் பண்ணுறோம். ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட், ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட், ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட். அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆகப்பட்டது பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ் பேசிஸில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ மற்ற நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனும் ப்ரியாம்பிளில் இல்லாதது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஃபண்டமெண்டல் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள். ஸோ நம்மளுடைய ப்ரியாம்பிளில் பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ் எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம், உங்களுக்கு மனசில் அது அப்படியே பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இட் கண்டெய்ன்ஸ் a grand and noble vision of the Constituent Assembly. Grand and noble vision of the Constituent Assembly. அப்போ Constituent Assemblyக்குன்னு ஒரு விஷன் இருந்தது. அந்த விஷன் the Constituent Assemblyயோட விஷனை தான் நம்ம Preamble to the Constitution of Indiaல கொண்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது it reflects the dreams and aspiration of the founding fathers of the Constitution. ஸோ ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதருடைய கிராண்ட் விஷனை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க என்ன விஷனோட நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவர் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மெம்பர், எ மெம்பர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி who played a significant role in making the constitution, significant role in making the Constitution. The preamble to our Constitution expresses what we had thought or dreamt so long. What we had thought and dreamt for so long. The preamble to our Constitution expresses what we had thought or dreamt so long. நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்காக நம்ம என்னென்ன போராட்டங்கள் நம்ம எடுத்தோமோ அது எல்லாமே, நம்ம என்ன நினச்சி எடுத்தோமோ அது எல்லாமே ப்ரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மெம்பர், அவர் பேர் கேஎம் முன்ஷி.
K. Munshi அவர்கள் is member of the drafting committee of the Constituent Assembly. Drafting committee of the Constituent Assembly. Drafting committee of the Constituent Assembly. Our preamble is the horoscope of our sovereign democratic republic. Sovereign democratic republic. Pandit Thakur Das Bhargava. Pandit Thakur Das Bhargava அப்படிங்கிறவர் another member of the Constituent Assembly summed up the importance of the preamble in the Constitution of India. என்ன sum up பண்ணிருக்காங்க அப்படின்னா, preamble is the most precious part of the constitution. Is the most precious part of the constitution. It is the soul of the constitution. Preamble of the constitution ஆகப்பட்டது. It is the soul of the Indian constitution. It is the soul of the Indian constitution. Not only that, it is a key to the constitution. It is a key to the constitution. பாருங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க. Soul of the Indian constitution, key to the Indian constitution. It is a jewel set in the constitution. So soul, key, jewel set in the constitution. It is a proper yardstick with which one can measure the worth of the constitution. It is a proper yardstick with which one can measure the worth of the constitution. The worth of the constitution. Ernest Barker, a distinguished English political scientist, paid a glowing tribute to the political wisdom of the authors of the preamble. Glowing tribute, paid a glowing tribute. Very, very important. In the phrase ரொம்ப important. Paid a glowing tribute to the political wisdom of the authors of the preamble. He has described preamble as the keynote. He has described the preamble as the keynote. Preamble is the keynote ன்னு வந்து அவர் describe பண்ணியிருந்தார் to the constitution. He was so moved by the text of the preamble that he quoted. It is at the opening of his popular book Principles of Social and Political Theory 1951ல கொண்டு வந்த புக். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதயத்துல்லா அப்படிங்கிறவர், a former Chief Justice of India, observed preamble resembles the Declaration of Independence of the United States of America. நம்மளுடைய preamble ஆகப்பட்டது, it resembles the Declaration of the United States of America, but is more than a declaration. It is a soul of our constitution, which lays down the pattern of our political society. It contains a solemn resolve which nothing but a revolution can alter. So it is more than a declaration. It is a soul of our constitution which lays down the pattern of our political society. It contains solemn resolve which nothing but a revolution can alter. Let us now see அடுத்த important discussion. Laxmikanth அவர்களுடைய புக்ல இருந்து whether preamble is part of the constitution. Whether preamble is part of the constitution. One of the controversies about the preamble is as to whether it is part of the constitution or not. Preamble வந்து constitution பார்த்தா இல்லையா, இதுதான் முதல் கேள்வி. So preamble is whether the part of the constitution or not. Preamble அப்படிங்கிற அந்த portion கான்ஸ்டியூஷனோட பார்ட்டா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்டா பார்க்க வேண்டியது. In Beribari Union case 1960, the Supreme Court said that the preamble shows the general purpose behind several provisions in the constitution. And is thus key to the minds of the makers of the constitution. It's a key to the minds of the makers of the constitution. So அப்ப preamble ஆகப்பட்டது, it is a key to the minds to the makers of the constitution. அது மட்டும் இல்லாம further, where the terms used in any article, ஏதாவது terms ஏதாவது ஆர்டிக்கல்ல யூஸ் பண்ணியிருந்தா or ambiguous
கன்ஃபியூஷனோ இல்லை கடினமோ இருக்குது அப்படின்னா அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மோர் தேன் ஒன் மீனிங், ஒரு மீனிங்க்கு மேலே அதுக்கு அசோசியேட் பண்ண முடிஞ்சா some assistance at interpretation may be taken from the objectives enshrined in the preamble. From the objectives enshrined in the preamble. Objectives வந்து preamble enshrined பண்ணியிருக்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது despite this recognition of the significance of the preamble, இந்த recognition preamble கொடுத்தாலும் the Supreme Court specifically opined that preamble is not a part of the Constitution. Preamble is not part of the Constitution. Supreme Court வந்து clear-ஆ என்ன சொல்லியிருக்காங்கன்னா preamble is not part of the Constitution. இதில் முக்கியமாக இந்த கேசவானந்த பாரதி கேஸ் 1973 Supreme Court rejected the earlier opinion and held Supreme Court கேசவானந்த பாரதி கேஸில் முன்னாடி இருந்த ஒப்பீனியனை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன அப்பீல் பண்ணாங்கன்னா preamble is part of the constitution, very much part of the constitution. Preamble to the constitution is very much part of the constitution. அது மட்டும் இல்லாம it is observed that the preamble is of an extreme importance. Preamble is of extreme importance and the constitution should be read and interpreted in the light of the grand and noble vision expressed in the preamble. In LIC of India case 1995, அதுலயுமே பார்த்தீங்கன்னா Supreme Court again held that LIC of India case 1995, Supreme Court again held that the preamble is an integral part of the Constitution. Preamble is an integral part of the Constitution. Like any other part of the Constitution, the preamble was also enacted by the Constituent Assembly. Preamble is also enacted by the Constituent Assembly. Preamble is also enacted by the Constituent Assembly, but after the rest of the Constitution was already enacted. The reason for inserting the preamble at the end was to ensure that it was in conformity with the Constitution as adopted by the Constituent Assembly. It was in conformity அப்படின்னா Constituent Assembly என்ன நோக்கத்தோட Constitution of India கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கத்துக்காக கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் preamble to the Constitution of India. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா I quote the exact words. While forwarding the preamble for votes, the president of the Constituent Assembly said, அப்போ preamble வந்து நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி Constituent Assemblyல வந்து ஓட்டிங்காக பிரசிடென்ட் அனுப்புறாரு. அப்போ இருந்த பிரசிடென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை Constituent Assemblyல சர்க்குலேட் பண்றாரு. அப்போ the question is that preamble, the president of the Constituent Assembly said that the preamble stands part of the Constitution. Preamble stands part of the Constitution and its most important document, preamble of the Constitution, stands part of the Constitution. The motion was then adopted. Hence, the current opinion held by the Supreme Court that the preamble is a part of the Constitution is in consonance with the opinion of the founding fathers of the Constitution. இதில் முக்கியமான ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது preamble is neither a source of power. preamble ஆகப்பட்டது it is not a source of, it is a source of power. Preamble is neither a source of power. So preamble is neither a source of power to legislature nor a prohibition upon the powers of the legislature. preamble ஆகப்பட்டது எந்த காரணத்தை கொண்டும் லெஜிஸ்லேட்டர்ஸோட பவர்ஸை தடுக்காது. அதுதான் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது. ரெண்டாவது, இட் இஸ் நான் ஜஸ்டிஃபையபிள். தட் இஸ் இட்ஸ் ப்ராவிஷன்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட்ஸ் ஆஃப் லா. பிரியாம்பிளை மேற்கோள் காட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரியான கேசஸை வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஜஸ்டிசையபிள், அது நான் ஜஸ்டிசையபிள்.
ஜஸ்டிசையபிள்னா யூ கேன் கோ டு த கோர்ட் ஆஃப் லா அண்ட் என்ஃபோர்ஸ் இட். நான் ஜஸ்டிசையபிள்னா உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரியாம்பிள் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, நெய்தர் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் பவர் டு லெஜிஸ்லேச்சர் நார் ப்ரொஹிபிஷன் அப்பான் தி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ரெண்டாவது, இட் இஸ் நான் ஜஸ்டிசையபிள். கோர்ட்டில் போயிட்டு இதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்டிசைபிள்னு சொல்லியிருந்தா என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம், ப்ரியாம்பிளை வச்சு பண்ண முடியாது. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ஃபர்தர் டாபிக் ஆகப்பட்டது அமெண்டபிலிட்டி ஆஃப் த ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அமெண்ட் பண்ண முடியுமா? அமெண்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட்டை ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வர முடியும்? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்ததுக்கப்புறம் அமெண்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று நடந்திருக்கா? அப்போ நடந்திருந்தா எந்த காரணத்துக்காக அது நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது the question as to whether the preamble can be amended under Article 368 of the Constitution of India arose for the first time in the historic Keshavananda Bharati case in 1973. Keshavananda Bharati case in 1973. Article 368 படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அமெண்ட் பண்ண முடியும். அப்படின்னும் பொழுது இது அமெண்ட் பண்ண முடியுமா, ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேஸ் ஆகப்பட்டது கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் வழியாக கேட்கப்பட்டிருந்தது. இதில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இட் வாஸ் அர்ஜ்டு தட் தி ப்ரியாம்பிள் கேனாட் பி அமெண்டட். ப்ரியாம்பிள் கேனாட் பி அமெண்டட் as it is not part of the constitution. As it is not part of the constitution. It is not part of the constitution. Preamble cannot be amended as it is not part of the constitution. Preamble வந்து part of the constitution இல்லாததுனால it cannot be amended அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் the petitioner contended that the amending power, very important, petitioner என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the amending power in Article 368 cannot be used to destroy or damage the basic elements or the fundamental features of the constitution which are enshrined in the Constitution of India. Fundamental features enshrined in the preamble and the Constitution of India. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, the Supreme Court, however, held that the preamble is a part of the Constitution. Preamble is a part of the Constitution. So, preamble ஆகப்பட்டது, it is very much part of the Constitution. இதில் the court stated that the opinion tendered by it in the Berbari Union 1960 in this regard was wrong. Opinion that was tendered as for with respect to the preamble to the Constitution of India was wrong அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, held that the preamble can be amended subject to the condition that no amendment is done on the basic feature. ஸோ பேசிக் ஃபீச்சரை அமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தால் ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த ஒரு பரிமாணத்தை எடுக்க ஆரம்பிச்சது ப்ரியாம்பிள். அப்படி பார்க்கும் பொழுது, இன் அதர் வேர்ட்ஸ், the court held that the basic elements or the fundamental feature of the constitution as contained in the preamble, fundamental features of the constitution as contained in the preamble cannot be altered by an amendment. It cannot be altered by an amendment. Fundamental features பாதிக்கிற மாதிரி preamble இருக்கக்கூடிய விஷயத்தை அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் the court observed the edifice of our constitution is based on the basic elements mentioned in the preamble. If any of these elements are removed, அதில் இருக்கக்கூடிய elements remove பண்ணா, the structure will not survive and it will not be in the same
constitution or it cannot maintain its identity. And amending power cannot be interpreted so as to confer power on the parliament to take away any of these fundamental and basic characteristics of the polity. So basic features preamble இருக்கிறத அமெண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் கோர்ட் டைம் அண்ட் அகெயின் சொல்லிட்டு இருந்தாங்க. However, நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, the preamble has been amended only once so far in 1976. 1976ல தான் preamble ஒரே ஒரு வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்திரா காந்தி அம்மையார் டைம்ல. அது என்ன சொல்றாங்கன்னா, by the 42nd Constitutional Amendment Act, which has added 3 new words. 3 important வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சோஷியலிஸ்ட், செக்யூலர் and integrity. Socialist, secular and integrity to the preamble. This amendment was held to be valid. This amendment was held to be valid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து 42nd Constitutional Amendment Act படி 1976ல சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 ஆங்கிளில் இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் this amendment was held to be valid amendment. This amendment was held to be a valid amendment அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த சாப்டர்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமான்னா, ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி பேசிக் ஃபீச்சர்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எந்த அமெண்ட்மெண்ட்டையும் கொண்டு வரக்கூடாது. ப்ரியாம்பிளை இதுக்கு முன்னாடி அமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னா, ஆன்சர் இஸ் எஸ். ப்ரியாம்பிளை 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியாக, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆகப்பட்டது பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டை கொண்டு வந்தாங்க. ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணது வேலிட் அப்படிங்கிறதையும் பல ஜட்மெண்ட்ஸ் வழியாக சொல்லியிருக்காங்க. அதனால் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆகப்பட்டது ப்ரியாம்பிளை முதல் வாட்டி லாஸ்ட் வாட்டியும் அமெண்ட் பண்ணது 1976 தான். இந்த கான்செப்ட் ஆகப்பட்டது எக்ஸாமினேஷனுக்கு மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். அதனால் நீங்கள்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதை நம்ம ஒன் வேர்ட்ஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்த சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. வர கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.